வண்டி குலுங்கவும் தன்னை அறியாமலேயே கண்ணை விழித்து பார்த்தாள். அப்பொழுது பிரகாஷ் தோளில் இவள் சாய்ந்து இருப்பது அப்பொழுது தெரிந்தது. திடீரென்று எழுந்து சாரி பிரகாஷ் என்று சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்ப வேணான்னு தான் நான் அப்படியே தூங்கட்டுன்னு விட்டுட்டேன் என்று பிரகாஷ் சொல்லவும், சாரி பிரகாஷ், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்தா உனக்கு போர் அடிக்காம இருந்திருக்கும் இல்ல, நான் வேற இடையில தூங்கிட்டேன். பாவம், நீங்க தனியா வண்டி ஓட்டிட்டு வந்திருப்பீங்க என்று அவள் கேட்கவும், சேச்ச அப்படியெல்லாம் இல்ல, நான் பாட்டை வச்சுட்டு கேட்டுட்டு தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு எதுவும் அவ்வளவா போர் அடிச்ச மாதிரி தெரியல. இன்னைக்கு தானே நீ வந்திருக்க, இவ்வளவு நாள் நான் தனியா தானே வண்டி ஓட்டிட்டு வந்தேன் என்று பிரகாஷ் சொல்லவும், சரி பிரகாஷ், இப்ப மணி என்ன இருக்கும் என்று கேட்கும்போது, மணி 9 போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரீச் ஆயிடுவோம் என்று அவன் சொல்லவும், சரி என்று அவள் எழுந்து வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டவும், அவள் முகத்தை கழுவி ரெஃப்ரெஷ் ஆகி வந்து வண்டியில் ஏறினாள். என்னானோ உனக்கு ஓகேவா என்று கேட்கவும், ஓகே தான் பிரகாஷ், காலையில சீக்கிரமா எந்திரிச்சேன் இல்லைங்களா, அதனாலதான் லைட்டா சாப்பிடவும் தூக்கம் வந்துருச்சு என்று சொல்லவும், எனக்கு உங்களுடைய பிரச்சனை புரிஞ்சிச்சு, ஆனா நான் அப்படி கிடையாது. நான் எவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சாலும் நான் வீட்டுக்கு போய் தான் தூங்குவேன். இந்த இடையில தூங்குற பழக்கம் எல்லாம் எனக்கு இருக்காது. அதனால நான் நிறைய மீட்டிங் அது மாதிரி எல்லாம் அட்டென்ட் பண்ணவே இல்லைங்களா, எனக்கு அப்படியே பழகிருச்சு என்று பிரகாஷ் சொல்லவும், உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது பிரகாஷ், நீங்க எவ்வளவு பெரியவர் தெரியுமா என்று அனு சொல்லவும், என்ன அனு, என்ன பெரிய ஆளா பாக்கணும்னு நினைக்கிறியா என்று அவன் கேட்டான். அப்படி இல்ல, நான் சும்மா நார்மலா தான் சொன்னேன் என்று அவள் சொல்லவும் சொன்னாள். பிரகாஷ், நாம வந்துட்டோன்னு நினைக்கிறேன் என்று அவள் சொல்லவும், ஆமா அனு, இதோ பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, நான் உங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லவும், இல்ல பிரகாஷ், நீங்க எங்க தெருமுனையிலேயே விட்டுருங்க. ஏற்கனவே நீங்க ஒரு வாட்டி கொண்டாந்து விட்டப்ப யார் என்னன்னு எங்க அத்தை கேட்டு என்ன சாவடிச்சுட்டாங்க. இப்ப என்னைய கேட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் சாவடிச்சிடுவாங்க. அதனால நீங்க தெருமுனையிலேயே விட்டுட்டு போயிருங்க என்று அவள் சொல்லவும், சரி என்று சிரித்து கொண்டே பிரகாஷ் அவளை அவர்கள் வீட்டு தெருமுனையில் கொண்டு போய் விட்டான். வண்டியிலிருந்து இறங்கி, ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் என்று அவள் சொல்லவும், எனக்கு எதுக்கு நோ தேங்க்ஸ், நான் தான் அதெல்லாம் சொல்ல வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையே சொல்லிட்டே இருக்க, இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பா? இல்ல, இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தான். சொல்ல போனா எனக்கு போர் அடிக்காம நீங்க தான் எனக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்க. நீங்க இல்லாட்டினா நான் இவ்வளவு தூரம் தனியா தான் வந்திருக்கணும் என்று அவன் சொல்லவும், அவளும் சிரித்து கொண்டே, சரி நாளைக்கு நீங்க எப்படி என்று அவன் கேட்கவும், நான் மாமா கிட்ட போய் பேசுறேன் பிரகாஷ், பேசிட்டு உங்களுக்கு மெசேஜ் இல்லனா போன் பண்றேன் என்று அவள் சொல்லவும், அனு, உங்க போனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு போன் பண்ணுங்க என்று அவன் சொல்லவும், சரி பிரகாஷ், கண்டிப்பா நான் மாமா கிட்ட பேசிட்டேனா உங்களுக்கு உடனே போன் பண்ணிடுவேன் என்று அனு சொன்னாள். சரி அனு, நான் போயிட்டு வரேன், பாய் என்று அவன் சொல்லவும், பாய் பிரகாஷ், பார்த்து பத்திரமா போங்க, போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்று அனு சொல்லவும், சிரித்து கொண்டே பிரகாஷ், சரி அனு, கண்டிப்பா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் நகன்றான். இவள் கொஞ்ச தூரம் நடந்து அவள் வீட்டை அடையவும், வீட்டில் காலிங் பெல்லை அடிக்கவும் அத்தை வந்து கதவை திறந்தாள். கதவை திறந்த பிறகு, என்னானோ இவ்வளோ லேட் ஆச்சு என்று அத்தை கேட்கவும், சாரி அத்தை, அங்கிருந்து வர என்று அத்தை கேட்கவும், இல்ல நான் 5 மணிக்கு தான் கிளம்பினேன், கொஞ்சம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான் என்று அனு சொல்லவும், உடனே மாமா அறையிலிருந்து வெளியே வந்து, அனுமா இப்பதான் வந்தியா? என்னம்மா நீ இவ்வளோ லேட்டா எப்பவுமே வந்ததில்லையா? எனக்கு என்னமோ போலாயிருச்சு உன்னை பார்க்காம என்று மாமா சொல்லவும், மாமா பயப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன் இல்லைங்களா என்று அவள் சொன்னாள். அப்புறமா வேலையெல்லாம் எப்படி இருந்துச்சு என்று அவன் கேட்கவும், ஏங்க அவ இப்பதானே வந்தா,
அறைக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டும், நம்ம எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். இப்ப வந்ததுமே நீங்க அவளை கேள்வி கேட்கணுமா என்று அத்தை சொல்லவும், அதுவும் சரிதான் கனகா. சரி, நீ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா, நம்ம சாப்பிடலாம் என்று அவன் சொல்லவும், இவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் சரி என்று தலையாட்டி விட்டு அறைக்கு சென்றாள். நம்ம இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், மாமா வேற சாப்பிட கூப்பிடுறாரு சொன்னா நீ யார் கூட போய் சாப்பிட்டேன்னு என்று கேட்பார். அதனால வேணாம், நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உடையை மாற்றி விட்டு நம்ம பேசாம அவங்க செஞ்சு வச்சுக்கிறதுல கொஞ்சம் சாப்பிட்டு வந்து நம்ம படுத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவள் பாத்ரூம் சென்று ரெஃப்ரெஷ் ஆகி வேறு உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். அங்கு அத்தை டிஃபன் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். இவளும் அந்த டிஃபனை எடுத்து வைத்து மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். பிறகு மாமா, அனு இப்ப சொல்லு, உன்னுடைய வேலை எப்படி இருந்துச்சு என்று மாமா கேட்கவும், மாமா வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் நாள் எனக்குன்னு ஒரு கேபின் கொடுத்து என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க தெரியுமா என்று அவள் சொல்லவும், அப்படியா, சூப்பர்மானு, வேலை உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு, நீ எதிர்பார்த்த வேலை தானே என்று மாமா கேட்கவும், ஆமா, கம்ப்யூட்டர்ல தான் எனக்கு வேலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவள் சொன்னாள். சரிமானு, எப்படியோ உன்னுடைய சொந்த காலில் நிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அனு உடனே அனு, அத்தை நீங்க எதுவுமே கேட்கலையே என்று அவள் கேட்க, எனக்கு இத பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாதுமா, அதான் உங்க மாமா கேட்டுட்டு இருக்காரு இல்ல, அதான் நீ சொல்லிட்டே இருக்க, அதான் நானும் அதை கேட்டுட்டே இருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான் என்று அத்தை சொன்னாள். மாமா, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், அதை உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லலான் இருக்கேன், அது ஓகேம்னா எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொல்லுங்க மாமா என்று அவள் சொல்லவும், என்ன அனு, என்ன முடிவெடுத்திருக்க சொல்லு என்று அவன் கேட்டான். மாமா, எனக்கு அங்கிருந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆயிடுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால டெய்லி இப்படி போக முடியுமான்னு தெரியல, அதனால ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு சின்னதா ஒரு ஹாஸ்டல் பார்த்து தங்கலான்னு சொல்லி இருக்கேன் மாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அனு கேட்கவும், என்னம்மா அனு, என்ன சொல்ற, திடீர்னு இப்படி சொல்றியே என்று அவன் கேட்டான். இல்ல மாமா, எனக்கு இன்னைக்கு வந்ததே பாருங்க மணி 9:30 ஆயிடுச்சு, டெய்லியும் என்னால இப்படி வர முடியுமா, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து 1 hour கொஞ்சம் முன்னாடியே தான் கிளம்புனேன், ஆனா 1 hour பின்னாடி கிளம்பி இருந்தா நான் 10:30 மணிக்கு தான் வந்திருப்பேன் மாமா, இப்படி என்னால டெய்லியும் வர முடியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டம், அதனாலதான் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்டல் பார்த்து தங்கி வாரத்துக்கு ஒருக்க இல்ல மாசத்துக்கு ஒருக்க உங்களை வந்து பாத்துக்கலான்னு இருக்கேன், நீங்க என்ன மாமா சொல்றீங்க, அத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அனு கேட்கவும், என்ன அனு இப்படி சொல்ற, சரி உன்னுடைய நல்லதுக்கு நாங்க பார்க்கணும் இல்ல, அதை நாங்க யோசிக்கணும் இல்ல, சரி நீ ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு நல்ல ஹாஸ்டல்ல பாத்துக்கோ என்று அவன் சொல்லவும், உடனே கனகா, நீ என்ன யோசிக்கிறாய் என்று அவன் கேட்டான். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறமா நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அவ சொந்த காலில் நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அதனால அவ அங்க ஒரு ஹாஸ்டல்ல பார்த்து தங்கி வேலை செய்யட்டும், அப்பப்ப நம்மளும் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும், அவளை அடிக்கடி இங்க வந்துட்டு போற மாதிரி இருக்கும் என்று கனகா சொல்லவும், அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை என்று அனு சொன்னாள். எதுக்கான தேங்க்ஸ், இது எங்களுடைய கடமை கூட தான், நீ எப்படி வருவ சொல்லு பார்க்கலாம், அதனாலதான் யோசிச்சு இந்த முடிவை எடுத்திருக்கேன் என்று அவள் சொன்னாள். சரி, இப்படியே பேச்சிட்டு இருக்க போறீங்களா 2 பேரும், ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க என்று கனகா சொல்லவும், உடனே இதற்கு முன்னதாக சாப்பிட்ட சாப்பாடு சந்தோஷத்தில் செரித்து விட்டது. அத்து செய்து வைத்த சாப்பாட்டை கடகடவென்று சாப்பிட்டு விட்டு, சரி மாமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன் என்று அனு சொல்லவும், உடனே சரியனு நீ போய் படு என்று அவர்கள் சொல்லவும் இவள் அறைக்கு சென்றாள். அறைக்கு செல்லவும் அவளுடைய போன் அடித்தது. யார் என்று பார்க்கும்போது அது பிரகாஷாக இருக்கவும் எடுத்து ஹலோ பிரகாஷ் என்று அவள் சொன்னாள். அனு